விஜய் அவர்கள் டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்துக்கு போவாரு அப்படின்ற தகவலும் வந்துச்சு. ஆனா, அதே சமயத்துல இல்ல அது கேன்சல் ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆணையத்திலிருந்து அந்த பக்கம் இருந்து ஒரு தகவலும் வருது. டிசம்பர் 4 எதுக்காக சூஸ் பண்ணீங்க? இல்ல மேம். நாங்க ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறோம் திரும்ப எங்களுடைய பிரச்சாரத்த. ஒரு நல்ல நாள்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நல்ல நாள்னா? ஒரு நல்ல நாள். அது ஒரு எல்லா நாளும் நல்ல நாள். டிசம்பர் 4ம் நல்ல நாள். கார்த்திகை தீபம். அது கார்த்திகை தீபம் கும்பிடுற முருகர கும்பிடுறவங்களுக்கு அது நல்ல நாள். நான் சொல்றேன் எல்லா நாளும் நல்ல நாள். அவங்க அதுல ஒரு நல்ல நாள தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி. இதுக்கு நீங்க குடுக்குற பதில் இப்போ கார்த்திகை தீபத்துக்கு எனக்கு என்ன புரியலன்னா, மக்கள் பொதுவா ரோடு ரேலி போறாங்களா? பாதுகாப்பு குறைபாடு, பாதுகாப்பு குடுக்க வேண்டிய மாரி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா இந்த கார்த்திகை தீபத்திலயாவது? ஆக்சுவலா வந்து எதுக்காகங்கன்னா, திருவண்ணாமலைக்கும் சேலமுக்கும் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து டிஸ்டன்ஸ். அப்படின்னும்போது திருவண்ணாமலை ஜோதின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு மட்டும் இல்லாம மத்த டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டேட்ல இருந்து வர்றவங்களே இருக்காங்க. திருவண்ணாமலை ஜோதி பத்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. 10 நாள் எரியும் அந்த தீபம். ஆமா. 10 நாளும் மக்கள் போவாங்க. மலை மேல இருக்க தீபத்த கும்பிடுவாங்க. அன்னைக்கு தான் அந்த பெரும் கார்த்திகை அந்த இது பண்றது இல்லையா? அப்ப நீங்க நியாயத்துக்கு எப்படி யோசிக்கணும்? கும்பிடுறவங்க எல்லாம் திருக்கார்த்திகைக்காக திருவண்ணாமலை போயிருப்பாங்க. கூட்டம் கம்மியா தான் இருக்கும் சேலத்துல. எல்லாம் பாத யாத்திரையா போயிருப்பாங்க. அப்ப இங்க டிராஃபிக் கம்மியா இருக்கும். மேனேஜ் பண்றது ஈஸின்னு யோசிப்பீங்களா? அங்க இருக்கிற கூட்டத்துக்கு இங்க பர்மிஷன் தர மாட்டேன்னு யோசிப்பீங்களா?